ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுதை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதமான நாளை அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுய புத்தியுமே சாராமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரையே நம்பி உன் வழிகளெல்லாம் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் காரியத்தை செவைப்படுத்துவார், உன் பாதையை செவைப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறீங்க, சரிதானா? இன்னைக்கு என் காரியத்தை இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன், சரி நடக்குமா நடக்காதா, ஒத்தையா ரெட்டையான மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கலாம்னு யோசிக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிக்கணும்னா ஈஸி மெத்தட் 3 சொல்கிறாருங்க. என்ன காரியங்கள்? 3. உன் என்ன? உன் சுய புத்தியின் மேல் முதல்ல நம்ம செல்ஃப் திங்கிங், நம்மளே ஒரு திட்டம் பட்டி நம்மளே ஒரு காரியத்தை செஞ்சு, இல்லையா? இன்றைக்கி அனைவருடைய கல்யாண கார்டில் பார்த்தீங்கன்னா இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லியிருப்பாங்க. என்ன காரியம்? ஜாதி பார்த்து, கோத்திரம் பார்த்து, எவ்வளவு நகை, எவ்வளவு பணம் எல்லாத்தையும் பேசி முடித்து, எந்த ஹோட்டலில் சாப்பாடு அவ்வளோத்தையும் முடிச்சுக்கிட்டு கார்டில் மட்டும் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எப்படிங்க வச்சு? நீ ஏற்கனவே எல்லாம் முடிச்சிட்டியம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை மாதிரி நம்முடைய வாழ்க்கை தேவையான எல்லாவற்றையும் நீங்களே டிசைட் பண்ணி எல்லாமே பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டு why? how? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை மைண்டு நம்ம ஹெட்டாக இருக்கக்கூடாதுங்க, அது கைட் பண்ணக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, உன் மைண்டில் நான் வரணும், கர்த்தருக்குள் ஏக சிந்தையாயிருங்கள், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்றெல்லாம் எழுதியிருக்குது. இன்னைக்கு காலையில் உங்கள் தலையில் கை வச்சு, ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திட்டத்தை நான் செய்ய எனக்கு சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற அந்த காரியத்தை முழு இருதயத்தோடு உங்கள் இருதயத்தில் நம்புங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், ஒன்றை நான் கேட்பேன், அதையே நாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறான். பக்தனாகி யோபு சொல்லுகிறான், நான் போகின்ற வழி அவர் அறிவார், என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அவருக்கு தெரியும் சொல்லி அவன் நம்புறான், இல்லைங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒன்றை நான் செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். பின்னாடி 1000 காரியம் இதே மாதிரி நான் ஒரு தடவை இப்படி தாங்க ஆரம்பித்தேன், ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போகிறேன், என் ஒன்றும் இல்லாமல் போயிடுன்னு சொல்லி மனசு சொல்லலாம். நீங்கள் சொல்லணும், என் மனதே, பொல்லாத மனதே, எது எப்படி ஆனாலும் சரி, நீ கர்த்தருடைய பலத்துக்குள்ளே நான் போகிறேன், கர்த்தருடைய வல்லமையோடு நான் போகிறேன். இன்றைக்கு காரியத்தை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதான் உங்கள் மனதில் வர வேண்டிய கிளியர் பிக்சராக இருக்கணும், சரிங்களா? அப்போ உங்கள் இருதயத்தை, மனசில் ஆண்டவர் கொடுத்த திட்டத்தை இருதயத்தில் விசுவாசிங்க. அப்படி விசுவாசிட்டு ஆன்னு சிரிச்சுட்டு போகக்கூடாது. ஒரு வழிகளிலெல்லாம் அதே நினைத்து கொள்ள வேண்டும். Praise the Lord. கர்த்தர் என்னோடு கூட வருகிறார், கர்த்தருடைய வல்லமை என்னோடு கூட வருகிறது, கர்த்தருடைய கிருபை என்னோடு கூட வருகிறது, கர்த்தரே என்னை ஆதரிக்கிறார் என்ற பயபக்தியோடு நடுக்கத்தோடு உங்கள் மனதிலே தியானித்து கொண்டு போங்கள். இன்று நாளைக்கு நீங்கள் செய்ய போகிற காரியங்களெல்லாம் கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். Praise the Lord. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆஸ்திரேலியாவை சார்ந்த ஒரு அருமையான ஒரு கிரிக்கெட் பிளேயர், அவன் சென்னையில் இறங்கின உடனே அவன்கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு டெஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்குதே, எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. அவன் சொன்னான், இன்னைக்கு இந்த கிரவுண்டில் நான் 100 ரன் அடிப்பேன். நான் ஏன்னு கேட்டான், என் மனசில் அப்படி தோணுது, நான் அடிப்பேன். நான் அப்படி சொல்லிட்டு இல்லை, அந்த கிரவுண்டை அப்படியே ஒரு சுற்றி சொன்னானா, இன்னைக்கு நான் அடிக்க போகிறேன், 100 ரன் அடிக்க போகிறேன். அப்படி மாதம் சொல்லிக்கிட்டே பேட்டை கையில் வாங்கினானா, அடித்து 116 ரன் அடித்தானா. நண்பர்களே, இன்னைக்கு நீ என்னத்தை மனதில் ஆண்டவர் கொடுக்குறாரோ அதை அப்படியே இருதயத்தில் நம்பி, அது நடக்க போகுது, ஆண்டவர் செய்ய போகிறாரு, எனக்காக கிரியை செய்ய போகிறார்.
இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போய் என்று சொல்லி சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசத்தா சொன்னபடி ஆகும். அப்படியே நீ ஆரம்பிச்சு இந்த நாளுக்குள்ள பிரவேசிங்க. நல்ல காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். ஜீவனோட நாட்களால் நன்மையும் கிருபையும் என்னை தொடரப் போகிறது. இந்த நாளில் நான் சந்தோஷமாக இருக்க போகின்ற நம்பிக்கையோடு நாளுக்குள்ளே போங்கள். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாறும். ஆமேன், ஆமேன்.